மித்ரா, நம்ம இமீடியட்டா அமெரிக்கா போகணும். என்னாச்சு ஆதி? ப்ளீஸ், இப்போ எதுவும் கேட்காத. நம்ம இப்போ அமெரிக்கா போகணும், அவ்வளோதான். ஆதி, ஜோசியர் இன்னும் கல்யாணத்துக்கு 3 மாசம் டைம் கொடுத்திருக்காரு. அதுக்குள்ள இப்ப திடீர்னு வந்து அமெரிக்கா போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இன்னும் 3 மாசம் இருக்குல்ல, பாத்துக்கலாம். ஆதி, எமர்ஜென்சின்னா சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆமா ஆதி, நீங்க போயிட்டு கல்யாணத்துக்கு திரும்ப வரணும். எதுக்கு தேவையில்லாம அலைச்சல்லாம்? இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்தா கல்யாணத்தை முடிச்சிட்டே போயிடலாம்ல. ஆதி அண்ணா ப்ளீஸ், இப்ப எதுக்கு ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க? ஆதி தான் சொல்றாருல, கண்டிப்பா அதுல ரீசன் இல்லாமலாம் இருக்காது. அதுக்கு இல்ல மித்ரா. அண்ணி தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஆதி, எப்போ டிக்கெட் போகணும்னு சொல்லுங்க, டிக்கெட் அண்ணனை போட சொல்லிடுறேன். இன்னைக்கே இருந்தாலும் எனக்கு ஓகே தான். என்னமோ பண்ணுங்க. என்ன மித்ரா, நினைச்ச மாதிரியே கலக்கிட்டியே. ஆதி இந்த அளவுக்கு மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இருங்கண்ணே, முதல்ல அந்த ஹவுஸ் ஓனருக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன். ஹலோ மேடம், நீங்க சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு வந்துட்டேன். அந்த பொண்ணு சீக்கிரமே வீட்டை காலி பண்ணிடும்னு நினைக்கிறேன். சீக்கிரமா நாளைக்கே காலி பண்ணணும். நீங்க சொல்லிட்டா மறுபேச்சு இல்ல மேடம். நாளைக்கே வீட்டை காலி பண்ண வச்சிடுறேன். அவளை நான் அடுத்து பார்க்கும்போது ரோட்ல தான் இருக்கணும். கண்டிப்பா அது நடக்கும் மேடம். அப்புறம் மேடம், என் பையனுக்கு உங்க கம்பெனில ஒரு வேலை போட்டு தரேன்னு சொல்லியிருந்தீங்க. மித்ரா சொன்னா அது நடக்கும். நாளைக்கு உங்க பையனை வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம். சரி, காலையில அவங்களை காலி பண்ண வச்சுட்டு இமீடியட்டா கால் பண்ணுங்க. ஓகே? சரிங்க மேடம். என்ன மித்ரா, ஹாப்பி தானே? பாரதிக்கு இது பத்தாதுனா வேற ஏதாவது பண்ணணும். இந்த 10 வருஷத்துல ஆதி என்ன ஒரு தடவை கூட கை நீட்டி அடிச்சதில்ல. ஆனா இன்னைக்கு அந்த பாரதி குழந்தைக்காக என்ன கை நீட்டி அடிச்சிட்டான். என்ன கை நீட்டினானா? என்ன மித்ரா சொல்ற? விடுனா, அதுவும் நல்லதுக்குதான். ஆதி என்ன அடிச்சதாலதான் பாரதியோட ஹவுஸ் ஓனருக்கே போன் பண்ணி இவ்ளோ பெரிய டிராமாவை பண்ணிருக்கேன். இது நடந்ததாலதான் ஆதிய அவரோட வாயாலே அமெரிக்காவுக்கு போலான்னு சொல்ல வச்சிருக்கேன். எல்லாம் நல்லதுக்குதான். ஆல் இஸ் வெல். ஐயோ, முதல்ல இந்த சந்தோஷமான விஷயத்த பாரதி கிட்ட உடனே ஷேர் பண்ணி ஆகணுமே. ஏன்னா ஏன் சந்தோஷம் தான் அவ கவலை. ஹலோ ஹலோ பாரதி, ஒண்ணுல ஒரு விஷயம் கேட்கணும். எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலையே? சொல்லுங்க மேடம். ஆதி அங்க வந்தாரா? இல்லையே. ஏன் மேடம் அப்படி கேக்குறீங்க? இல்ல, அங்க வந்து எதுவும் பிரச்சனையாச்சா என்ன? இல்ல மேடம், எதுவும் பிரச்சனை இல்லையே. ஏன் மேடம், என்ன ஆச்சு? என்னன்னு தெரியலப்பா. ஆதி திடீர்னு வந்து உடனே அமெரிக்காவுக்கு போறேன்னு சொல்றாரு. பாக்குறதுக்கு வேற ரொம்ப அப்செட்டா இருந்தாரா. அவர்கிட்ட போய் எதுவும் கேட்க முடியல. அதான் உனக்கு கால் பண்ண. பாரதி, ஹலோ பாரதி, கேக்குதா? கேக்குது மேடம். ஆதி சார் எப்போ மேடம் அமெரிக்கா போறாரு? எவ்வளவு சீக்கிரம் டிக்கெட் கிடைக்குதோ அவ்வளவு சீக்கிரம் போயிடலான்னு சொன்னாரு. போயிட்டா அங்கே செட்டில் ஆயிருவோம். மேரேஜ கூட அங்கே பண்ணிக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். சரி சரி, நீங்க பாருங்க, நாம அப்புறம் பேசலாம். என்ன மித்ரா, நீ போட்ட போடல பாரதிக்கு இதயம் கலைஞ்சு போயிருக்கும் போலயே. ஆதி கூடவே இருந்துகிட்டு என்கிட்ட இருந்தே ஆதியை பிரிக்க என்னென்ன வேலை பார்த்தா.
அவ வேணா ஆதிய கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஆனா நான் அவளுக்கு முன்னாடியில இருந்தே ஆதிய உயிரா நினைச்சு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளவு சாதாரணமா விட்டுருவேனா? ஆதி கூட நான் சேர்ந்து வாழ்றது மட்டும் முக்கியம் இல்லனா, அந்த பாரதியையும் அவங்க குழந்தைங்களையும் நடு தெருவில் நிறுத்தாம விட மாட்டேன். அக்கா ஃபீல் பண்ணாதக்கா, ஹவுஸ் ஓனர் வந்தா பேசிக்கலாம். என்னடா பேச சொல்ற? நேத்து அவர் வந்து எப்படி பேசிட்டு போனாருன்னு பார்த்தல. இப்ப வந்து காலி பண்ணணும்னு சொன்னா என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? புரியுதுக்கா, அவர் நேத்து ஏதோ கோவத்துல பேசியிருப்பாரு. இன்னைக்கு வந்தா நான் பேசிக்கிறேன். ஹவுஸ் ஓனர் வந்துட்டாருடா. அக்கா பதறாதக்கா, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ அமைதியா இரு. நான் வராரு. மனு, வாங்கண்ணே. நேத்து என்ன சொல்லிட்டு போனேன்? அண்ணே நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லண்ணே. ஓ விளக்கத்தை கேட்கலாம் ஒண்ணும் வரல தம்பி. முதல்ல பொருள் எடுத்துட்டு வெளியே கிளம்புங்க. அண்ணா ஏங்க மனசாட்சி இருக்கா? இப்படி திடீர்னு வந்து காலி பண்ண சொன்னா குழந்தைங்களை வச்சுட்டு நாங்க எங்க போவோம்? மனசாட்ச பத்தி நீங்க பேசுறீங்களா? புருஷன் இல்லாத பொண்ணுன்னு இறக்கப்பட்டு வீடு கொடுத்தா உங்க பொண்ணு பண்ண காரியத்தை பாத்தீங்களா? அண்ணா நீங்களும் மத்தவங்க மாதிரி பேசாதீங்க. அது எங்க அக்காவோட பாஸ். அவர் வீட்டுக்கு வந்துட்டு போறத தப்பா பேசாதீங்க. பாஸ்னா ஆபீஸ்ல வச்சுக்கணும். எந்த பாஸ் தலைய புடிச்சு விடுவான், விடிய விடிய வீட்டுல இருப்பான். அண்ணா வேண்டாண்ணா, அப்படி பேசாதீங்க. என்ன சாருக்கு கோவம் வருதோ? கோவம் வரதுல உன் அக்காட்ட பேசும்போது இருக்கணும், என்கிட்ட எல்லாம் காட்டக்கூடாது. இப்ப என்னண்ணா, நாங்க வீட்டை காலி பண்ணோம் அவ்வளவுதானே? சரிண்ணா, நாங்க காலி பண்ணிக்கிறோம். வேற வீடு பார்த்த உடனே காலி பண்ணிக்கிறோம். தம்பி இந்த நொரநாட்டியெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீ வேற வீட பாரு, இல்ல உங்க அக்காவோட பாஸ் வீட்டுல போய் தங்கு. என்னமோ பண்ணிக்கோ, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீங்க இங்க இருக்க கூடாது. மரியாதையா பொருள் எடுத்துட்டு நீங்க கிளம்புங்க. இல்ல நானே எல்லாத்தையும் அள்ளி ரோட்ல எரிஞ்சு வீசிட்டு போயிட்டே இருப்பேன். ஐயா ஏயா இப்படி எல்லாம் பேசுற? நாங்க இதுவரைக்கும் வாடகை கொடுக்காம இருந்திருக்கிறோமா, இல்ல வீட்டை தான் ஏதாவது பண்ணி கெடுத்து வச்சிருக்கோமா? நல்லா தானேயா பாத்துட்டு இருக்கோம். வீட்டை கெடுக்கல, ஆனா பேரை கெடுத்து வச்சிருக்கீங்களே. உங்க பேத்துக்கு இருக்கிற அளவுக்கும் திறமைக்கும் எங்க வேணாலும் போய் பொழைச்சுக்கிருவா. ஆனா நான் அப்படி இல்ல. 4 வீட்டுல வர்ற வாடகை நம்பிதாமா நான் இருக்கேன். இப்போ உங்களுக்கு வீடு கொடுத்தா மத்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. தயவு செய்து கிளம்பிடுங்க. அண்ணா நாங்க காலி பண்ண மாட்டோம்னு சொல்லல, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு தான் கேக்குறோம். இங்க பாரு தம்பி, என் பொறுமையை ரொம்ப சோதிக்காத. ஒழுக்கம் கட்டவருக்குலாம் என்னால வீடு தர முடியாது. யோ, திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. ஏய், போ பின்னாடி. ஏன் சட்டையே பிடிக்கலையா? என்னடா எல்லாரும் பாத்துக்கோங்க. அக்கா அப்படின்னா ஏய். தம்பி இப்படி. ஓனர் வீட்டை காலி பண்ண சொன்னா என்ன அடிக்க வரா, என்ன கொல்ல பாக்குறா. ஏய், விடு. அண்ணா சாரிண்ணே, ஏதோ கோவத்துல தெரியாம. தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் கொடுங்கண்ணே. வேற வீடு பார்த்த உடனே காலி பண்ணிடுறோம். நீ என் மேலேயே கை வச்சிட்டல, இதுக்கு மேலே பொறுமையா பேசினா வேலைக்கு ஆகாது. ஏய், பொருளை எடுத்து வெளியே போடுங்கடா. வேண்டாண்ணே, சொன்னா கேளுங்கண்ணே. அண்ணே வேண்டாண்ணே, சொன்னா கேளுங்க. ஐயா ஐயா எதுவும் பண்ண வேண்டாம் ஐயா. ஏய், என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? போங்கடா. ஐயா, நான் வேண்டாம் ஐயா, அண்ணே ஐயா, சொன்னா ஐயா. கேளுங்க.
மாதிரி தான் நடக்கணும். வாடி போலாம். ஆமா ஆமா. மித்ரா, ஆதி, என்னண்ணா? உனக்கும் ஆதிக்கும் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. நாளைக்கு மறுநாள் உங்களுக்கு ஃப்ளைட். தேங்க்யூண்ணா. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு வந்தீங்க. ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. இப்ப கல்யாணம் பண்ணிக்காமலேயே திரும்ப அமெரிக்காவுக்கே போறீங்க. மீனா, நாம நினைக்கிற மாதிரி தான் எல்லாம் நடக்கணுமா என்ன? இப்ப என்ன, கல்யாணம் கொஞ்சம் தள்ளி போகுது, அவ்வளவுதானே. ஆனா ஆதியும் மித்ராவும் ஒன்னா தான் இருக்க போறாங்க. ஒருவேளை நேரம் கைக்கூடி வந்ததுன்னா இங்க இல்லைனாலும் அமெரிக்காலேயே 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். அப்ப நம்ம எல்லாரும் அமெரிக்கா போறோமா? ஆமா, உனக்கும் அங்கேயே மாப்பிள்ளை பார்க்க வேண்டியதான். எனக்கு ஓகே. ஒரு கால் வந்திருக்கு, பேசிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க. சரி மித்ரா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிட வாங்க. வா. ஆதி, நீ கேட்ட மாதிரி ஃப்ளைட் டிக்கெட் போட்டாச்சு. இன்னும் 2 டேஸ்ல அமெரிக்காவில் இருப்போம். ஓகே தானே? என்னாச்சு? பாரதியை நினைச்சு ஃபீல் பண்றியா? தெரியும், பாரதி ஃபேமிலியோட ரொம்ப அட்டாச்சாக இருக்கு. ஸோ அவங்க நிலைமையை நினைச்சு உனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, அதானே? சரி, கவலைப்படாத. நம்ம எங்க இருந்தாலும் அவங்க நல்லா இருப்பாங்க. நம்ம பாத்துக்கலாம். யூ டோன்ட் வரி, ஓகே? ஓகே, ஐ வில் கால் யூ பேக். என்ன மித்ரா, மாப்பிள்ளை என்ன சொன்னாரு? அவருக்கு என்ன, அவர் சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் நாம் அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதுதான் சொல்லுவாரு. எனக்கு ஆதி கூட பிரச்சனை இல்லை, அவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த பாரதி, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். விட மித்ரா, அவளை நான் பாத்துக்கிறேன். நீ சந்தோஷமா ஆதியை கூட்டிட்டு அமெரிக்காவுக்கு கிளம்பு. இல்லைண்ணா, இது வரைக்கும் நான் தான் அவளுக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருந்தேன். ஸோ நானே முடிச்சு வச்சுட்டு போறேன். அப்போதான் நான் ஆதி கூட நிம்மதியா வாழ முடியும். ஆனா இனிமே எங்களை பார்க்க வராதீங்க ப்ளீஸ். இனிமே நான் இங்க வரவும் மாட்டேன். இந்த ஊர்ல நான் இருக்கவும் மாட்டேன்.
சூப்பர்ரா. ஏய், அப்படியே என்ன மாதிரியே இருக்குல்ல? உங்களை வரைஞ்சா உங்களை மாதிரி இல்லாம வேற எப்படி இருக்கும்? சரி, நீ எப்பவுமே இந்த மாதிரி பாக்குறதெல்லாம் வரைஞ்சிருவியா? எப்பவுமே எல்லாம் வரைய மாட்டேன். எனக்கு பிடிச்சது மட்டும்தான் வரைவேன். அப்படியா? அப்போ இது வரைக்கும் யார் யாரெல்லாம் வரைஞ்சிருக்க? எங்க அம்மா வரைஞ்சிருக்கேன், தமிழ் அக்காவை வரைஞ்சிருக்கேன், அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் ரிச்சர்ட் இருக்கான்ல அவனை வரைஞ்சிருக்கேன், அதுக்கப்புறம் உங்களை வரைஞ்சிருக்கேன். அவ்வளவுதான். என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? ஏன்னு தெரியாது, ஆனா ரொம்ப பிடிக்கும். சரி, உங்களுக்கு என்ன பிடிக்குமா? ம், ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? அது என்னவோ தெரியலடா. இப்பெல்லாம் உன்னை ஒரு நாள் பார்க்கலனாலும் எனக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்குடா. அந்த அளவுக்கு உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. அதே மாதிரிதான் எனக்கும். டெய்லி உங்களை எப்ப பாப்போன்னு இருக்கும். அது ஏன் தான் எனக்கு தெரியாது. சரி, என்ன நீ இவ்வளவு அழகா வரைஞ்சிருக்கியே, உனக்கு ஏதாவது gift கொடுக்கணும். என்ன வேணும்? எனக்கு டேய் 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 டேய், நீ சாக்லேட் மட்டும் கேட்க கூடாது. ஏன்னா மார்னிங்ல இருந்து நீ நிறைய சாக்லேட் சாப்பிட்டுருக்க. நான் வேற என்ன கேக்குறது? சாக்லேட்டை விட ஸ்வீட்டா நான் ஒரு gift கொடுக்கணுமா? சாக்லேட் விட ஸ்வீட்டாவா? என்னது? இதோ, இதுதான். வா. எனக்கு என்ன ஆச்சு? இப்ப எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்? ஆதித்யாவை நினைச்சா எனக்கு எது கண்ணுல இருந்து கண்ணீர் வருது? பாரதி என்னோட ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு சாதாரண ஸ்டாஃப். அவங்களையும் ஆதித்யாவையும் பிரிஞ்சு போறதுக்கு எனக்கு இவ்வளவு வலிக்குது. பாரதி யாரு? ஆதித்யா யாரு? என்னால ஏன் அவங்கள பார்க்காம இருக்க முடியல? எனக்கு ஏன் இப்படிலாம் தோணுது? இது சரியா தப்பா? ஒண்ணுமே புரியலையே. அவ்வளோதான் மனோ. பாண்டி, நான் வீடு கிடைச்ச உடனே சொல்றேன். அது வரைக்கும் பொருள்லாம் கொஞ்சம் ஷெட்ல இருக்கட்டும். ஓகே மனோ. பாண்டி, பசங்க உன் கடையிலேயே இருக்கட்டும். பாவம் வெயில்ல அலைய வைக்க வேணாம். நான் சாயங்காலம் வந்து கூப்பிட்டுக்கிறேன். சரிக்கா. தமிழ், ஆதித்யா, அட்டகாசம் பண்ணாம மாமா கூட ஒழுங்கா இருக்கணும்னு. ஓகே மனோ. கூட்டிட்டு படா சரி பாண்டி, பாத்துக்கோ. வா. ஜாக்கிரதை. வர மனோ. சரி. அக்கா, பக்கத்துல உள்ள 2 டூலெட் போர்டு பார்த்தேன். போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாக்கா. வாங்கம்மா. அக்கா, இங்க டூலெட் போட்டிருக்கு. நீங்க அந்த கோகிலா வீட்டுக்கு பக்கத்துல இருந்தவங்க தானே? ஆமாக்கா. பா, உங்களுக்கு வீடு இல்லப்பா. உங்க அக்கா நடவடிக்கை ஏதோ சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, உங்க அக்காவை தேடி அடிக்கடி ஒரு ஆம்பளை வருவானாமே. மனு, அதெல்லாம் எங்களுக்கு ஒத்து வராதுப்பா. வேற எங்கேயாவது போய் வீடு பாருங்க.